ஹாய் குட்டீஸ். குட்டீஸ் இதனால எதுக்காக நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய அர்ச்சனா மேடம்க்கு பர்த்டே. மேடமும் அவங்களுடைய ஃபேமிலியும் உடல் ஆரோக்கியத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் நீண்ட ஆயுளோட சகல செல்வங்களோட அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் மேடம்க்கும் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஆழ்ந்த சிறு குழந்தைகள் சார்பாக மேடம்காக ஒரு பர்த்டே விஷஸ் பண்ணலாமா குட்டீஸ்? ஆரம்பிக்கலாங்களா? ஹாய். என் பர்த்டே இன்னைக்கு. காலையிலேருந்து வீடியோ எடுக்கலாம் டைம் இல்லை, வேலை கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக ரெடி ஆகி, டைம் இப்போ 1 o'clock இருக்கும். ரெடி ஆகி நான் ஒரு 2-3 இடத்துக்கு போனோம். அதனால் கிளம்பிட்டேன். செம்ம வெயில் வேறு. நான் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் என் ஷாப்புக்கும் போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவேன். இன்னைக்கு ஃபுல்லாக இல்லை, அப்படியே ஆல்ரெடி ஓவர். ஸோ இன்னைக்கு நான் என்ன உருப்படியாக பண்ணேன்றதை நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். வெயில் மே மாதம் மாதிரி வெயில் கொளுத்துது. இந்த பர்த்டேஸ்க்கெல்லாம் கோயிலுக்கு போகிறது, புது ட்ரெஸ் போடுறது, அப்புறம் கேக் வெட்டுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஏன்னு தெரியல. அது கோயிலுக்கு போக மாட்டேன்றதால எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு, பட் ரொம்ப கோயிலுக்கு போக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அதே மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன். இது புது ட்ரெஸ்ஸும் கிடையாது, இது ஆல்ரெடி நிறைய வாட்டி போட்ட பழைய ட்ரெஸ் தான். அந்த மாதிரி இப்படியே சோலோவாக என் பர்த்டேவை எனக்கு தோன்ற மாதிரி செஞ்சுட்டு சின்னதாக சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியது தான். கிளம்பியாச்சு ஷாப்லேருந்து. 5 o'clock ஆகுது டைம். இப்போ கிளம்பியாச்சு. ஸ்டாஃபை வந்து ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்ப வேண்டியதான். அடுத்து எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. நக்கல்யா அவனுக்கு சொல்கிறேன், நான் போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸ்டாஃப் வராங்க. கெஃபேலேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஏதாவது டெசர்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஜீசா கெஃபேக்கு தான் போயிருந்தேன். ஜீசா வந்து 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று தாம்பரத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து புத்தேரியில் இருக்குது, SRM காலேஜ் பக்கத்தில். நான் விசிட் பண்ணது புத்தேரி தான். அங்கே போயிட்டு கொரியன் சீஸ் பன் கேட்டேன். நான் ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் அது இல்லை, ஸ்டாக் அவுட் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வழி இல்லாமல் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, பட் டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகே தான். அதில் அப்படியே சாக்லேட்டு 3 வகையான சாக்லேட்டை வந்து போட்டு அப்படியே செம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதை தான் சாப்பிட்டேன். ஆனால் அது ஒரு 75% தான் என்னால் சாப்பிட முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல, ஏன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் கிளம்பிட்டேன். அங்கேருந்து கிளம்பியாச்சு. ப்ரௌனி ஓகே தான் எங்கள் ஷாப்பில், ஆனால் ரேட் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஜீசாலேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வர வழியில் ஒரு சின்ன சம்பவம் ஆயிப்போச்சு. அதாவது வண்டலூர் கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. பேசஞ்சர்ஸ் ஏற்றி இறக்கிட்டு இருந்தாங்க. அதை கவனிக்காமல் நான் அந்த பஸ் பின்னாடி வந்து நின்றுட்டேன். ஸோ எவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு ரைட் கட் பண்ணி போகலான்னு சொல்லி ரைட் கட் பண்ணும்போது ஒரு குட்டியானை வந்து தட்டிட்டு போயிட்டாங்க. அதனால ஏற்பட்ட டேமேஜ் தான் இந்த ஸ்க்ராச்சும். அப்புறம் ரைட் கண்ணாடி கொஞ்சம் பெண்ட் ஆகி போச்சு. பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லை. இது கவனிக்காமல் கட் பண்ணது நம்ம தப்பு தான் சொல்லி நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் வந்தேன் நான் வீட்டுக்கு. இவங்களெல்லாம் பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒன்று ஹைலைட்டு, நான் கேட் திறந்தோன்னே உள்ளே வந்துட்டாங்க. ஹலோ, உள்ளே வந்து வழி மறித்து உட்காந்துட்ருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, ஏதாவது நான் டெய்லி வரும்போது ஏதாவது ஃபுட்டு கொடுப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த ரெகுலர் டைமுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க.
ஹாய், இன்னைக்கு ஜூலை 13, ஜூலை 13 என்னோட பர்த்டே. ஸ்பெஷலான டே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் போல் ஆஸ் யூஷுவல் டே தான். எப்பவும் போல் இன்னைக்கு ஒரு நாள் அவ்வளோதான். ஏன்னா எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு பெருசாக இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எப்பவும் போல் ஒரு நாள் அவ்வளோதான். என்ன சொல்கிறது, எனக்கு பெருசாக அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதிலலாம் நான் ஐம் நாட் அட்டாச் டு இட். எனக்கு ரொம்ப நான் அட்டாச்டு கிடையாது. யாரும் எனக்கு விஷ் பண்ணணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். என் பர்த்டே தெரிஞ்சவங்க எனக்கு விஷ் பண்ணுவாங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிப்பேன். தெரியாதவங்களுக்கு தெரியாமலே பார்த்துப்பேன். இன்னைக்கு என் பர்த்டே அப்படியெல்லாம் போய் யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். தெரியலன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த எப்பவும் போல் இன்றைக்கும் ஒரு நாளாக போச்சு. ஒர்க்கு போயிட்டு வந்தேன், இப்போ தான் வந்தேன். டைம் இப்போது 6:40 ஆகுது, 6:43. ஸோ அதுதான், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எனக்கு நான் ஜென்ரலி ஸ்வீட் ரொம்ப சாப்பிடுவேன். ஸ்வீட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தான் வாங்குவேன். எனக்கு டைம் இல்லை, அதனால ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். நான் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிப்பேன். இது வந்து பூசணி அல்வா, பம்கின் அல்வா. இது நான் இது வரைக்கும் ரொம்ப சாப்பிட்டதில்லை, 1 or 2 times சாப்பிட்ருக்கேன். சரி அப்படின்னு ஒரு 100 grams வாங்கியிருக்கேன். அண்ட் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆனந்தாஸில் வாங்கியிருக்கேன். ஆனந்தாஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் சர்வீஸ் அங்கே தான் வாங்கியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷாப்பில் ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். A2P, சங்கீதா, மிதாய், அது மாதிரி நிறைய ஷாப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் இங்கே அந்த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கன் பேடா. இது கைண்ட் ஆஃப் குலோப் ஜாமுன் மாதிரி தான், நடுவில் ஒரு நட்ஸ் வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மக்கன் பேடா ஒன்று வாங்கியிருக்கேன். அதுவும் 100 grams தான். நான் எல்லாமே 100 grams தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது ஃபுல்லாகவுமே நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இது யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான்றதால ஐ திங்க் 100 grams மோர் தான் இது போதும்னு நினைக்கிறேன். அதனால அதுவும் இது ஒரே நாளெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதெல்லாம் நான் எடுத்து வச்சு ஒரு வாரம் கூட மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு வர என்னோட ஸ்டாஃப்ஸ் 3 பேருக்கு கொடுப்பேன். அண்ட் அவ்வளோதான், ஒர்க்குக்கு கொண்டு போக மாட்டேன். ஸோ இங்கேயே முடிஞ்சிடும் இது. வீட்டில் இருக்கிற ஒர்க்குக்கு வர ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் கொடுப்பேன். அண்ட் எனக்கு அவ்வளோதான். இதை நான் நல்லா இருந்துச்சுன்னா வச்சு கூட சாப்பிடுவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பாதாம் குக்கீஸ், ஆமாம் பட்டர் குக்கீஸ். இது எப்படி தான் இருக்கே அப்படின்னு பார்க்கலான்னு தான் வாங்கினது. எஸ். அண்ட் இது வந்து ஜிலேபி தான், ஜிலேபி. ஆமாம், இதுவும் 100 grams தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து போலி, கோகோனட் போலி. இது எடுத்து வச்சு சாப்பிட முடியாது, இன்றைக்கே சாப்பிட்டாகணும். ஒன்றே ஒன்று இருக்குது கோகோனட் போலி. எல்லாமே சீல்டாக இருக்குது, இல்லை நான் ஓப்பன் பண்ணி காமிப்பேன். அண்ட் இது வந்து கிளாசிக் மைசூர் பாக். இந்த ட்ரெடிஷ்னல் டைப்பு நம்ம அந்த காலத்துலலாம் சாப்பிடுவோம்ல, இந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி. எனக்கு அந்த கீ மைசூர் பான்றது சும்மா பிடிக்காது. அது ஓவர் கீயாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே திகட்டிடும். அதனால எனக்கு அது மோஸ்ட்லி நான் அதை சாப்பிட மாட்டேன். இதுதான் கீ. 1 second. இதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு. மைசூர் பா இல்லை, அது மைசூர் பாக்கு. இதை தான் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் 100 grams தான் வாங்கியிருக்கேன். அண்டு அடுத்தது கீ லட்டு, மோத்தி லட்டு. இது இந்த லட்டு பேபி லட்டு. இது மோத்தி லட்டுன்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கிறதால பேபி லட்டு. இது ஒரு 100 grams வாங்கியிருக்கேன். கையில் வச்சுருந்தா சாப்பிடாம எப்படி இருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பெங்காலி ஸ்வீட்ஸு. பெங்காலி ஸ்வீட்ஸ் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சா, ஸோ எல்லாத்தையும் ஒன்று அப்படி செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு சாப்பிட முடியாது, சேம் டே சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா 1 day ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாளைக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். நான் முடிச்சிடுவேன். இவருக்கு இதான் வேலை. எனக்கு தெரியும் இவ்வளோ ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு தெரியும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலராலாம் சாப்பிட மாட்டேன், ரேராக. அதுலேயும் இன்னைக்கு என் பர்த்டேன்றதால சரி ஓகே வாங்கி தான் பார்ப்போம் அப்படின்னு வாங்கிட்டேன்.
எப்படியும் ஸ்விக்கியில் டெலிவரி சார்ஜ் அந்த சார்ஜ் இது இது அது இதுன்னு போடுவாங்க. ஸோ வாங்குறது 1 2 வாங்கினா வேஸ்ட்டு தானே. இது மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிப்போமே, நிறைய வாங்குவோம் அப்படின்னு வாங்கினது தான். இன்னும் சில விஷயங்கள் இன்னைக்கு நான் பண்ணேன். அது எனக்கு மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள். ஒரு சிலது ரெகுலராகவே பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பண்ணேன். அது என்ன பண்ணேன்னு நான் வீடியோவில் காட்டவும் விரும்பலை, சொல்லவும் விரும்பலை. ஏன்னா எனக்கு அந்த ஹேபிட் இருந்ததில்லை. என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்ப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணோன்னா அது வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பப்ளிசிட்டி பண்ணி நானும் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னு வந்து காமிச்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதை நான் வீடியோ ஷூட் பண்ணவும் இல்லை, என்னதுன்றது சொல்லவும் எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு பிடிச்சமான ஒரு சில ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் இன்னைக்கு பண்ணேன், அவ்வளோதான். ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா ரைட் கையில் பண்ணுற ஹெல்ப்பு லெஃப்ட் கைக்கே தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்குது. அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே ஃபாலோ பண்ணுறேன். ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா அது யாராக இருந்தாலும், எவ்வளோ க்ளோஸ் பர்சனாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு பலன் இருக்கும். இல்லைன்னா அந்த ஹெல்ப் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, பலனே கிடையாது. அதை நான் வந்து நம்புகிறேன், 100% ஆணித்தரமாக நம்புகிறேன். அதை தான் நான் ஃபாலோவும் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. அண்டு எப்பவும் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்கல்ல, காக்கா அண்டு ஸ்டே டாக்ஸ், இவங்களுக்கெல்லாம் எப்பவும் போல் ப்ரெட்டு பன்னு அதெல்லாம் கொடுத்தாச்சு, சாப்பிட கொடுத்தாச்சு. அது ரெகுலராகவே நடக்கிற விஷயம். அவ்வளோதான். இன்னைக்கு என்னோட பர்த்டே இப்படி தான் போச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா.